கிட்டத்தட்ட 13 மாதங்கள் 2000 விட்னஸ விசாரிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்புறம் எதுக்கு கைது பண்றீங்க? 13 மாசமா அவரை வம்படியா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு உங்களால ஒரு வழக்க விசாரணைக்கு கூட அதை கொண்டு வர முடியவில்லை என்றால் இதில் தோல்வியுற்றவர் யார்? பணம் வாங்கியதாக போடப்பட்ட வழக்கு தான் சொல்லணும். நியாயப்படி பார்த்தா ஒரு சாமானியருக்கு என்ன வம்படியா இவங்க செய்வாங்களோ அதையே ஒரு அமைச்சராக இருந்தவருக்கு செய்துவிட்டு அவர் வெளியே வந்தா சாட்சியத்தை கலைச்சிருவாரு அப்படின்னு சொல்றதை விட ஒரு காமெடி இருக்க முடியுமா? நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் மஸ்ட் நாட் ஃபங்க்ஷன். அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அவர்களை முடக்குவதற்கான ஒற்றை நோக்கத்தோடு புனையப்பட்ட வழக்குகள். வணக்கம். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பிணை வழங்கி இருக்கிறது. இந்த பெயிலை பொறுத்தவரை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய மனதில் தோணக்கூடிய ஒரு கோணத்தை இதில் பேசுவதற்கு நான் ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 13 மாதங்கள், ஒரு வருடத்திற்கு மேலாக இந்த வழக்கிலே ஒரு முன்னாள் அமைச்சரை ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கு, இங்க முடிஞ்சு போன ஒரு வழக்க ரொம்ப தீவிரமா அதை எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல இவங்க பண்றாங்க. சரி, ஓகே, சந்தோஷம். அப்ப ஒரு வாதத்திற்கு இது ஊழலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாகவே நான் கருதி கொள்கிறேன் வச்சுக்குவோம். ஊழலுக்கு எதிராக இவர்கள் எடுத்த ஒரு வலுவான ஒரு நடவடிக்கை அப்படின்னு ஒரு வாதத்துக்கு இதை நம்ம ஏத்துக்கிறோம்னு வைங்களேன். அப்படி ஏத்துக்கிட்டா ஒரு அமைச்சராக இருப்பவரை, அவர் அமைச்சராக இருக்கும் நிலையிலேயே அவரை கைது செஞ்சு 13 மாசம் உள்ள வச்சு முடிஞ்ச கேஸ அப்பீல் போய் ஓபன் பண்ணி எடுத்து வச்சு வம்பு பண்ற அளவுக்கு ஆர்வம் காட்டிய நீங்கள் அதை விசாரிக்கும் பொழுதும் நீதிமன்றம் ஏன் 3 பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குது, ஏன் ட்ரையலை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது 2000 விட்னஸ விசாரிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்புறம் எதுக்கு கைது பண்றீங்க? இந்த கேள்வி ரொம்ப ஒரு சாமானியர் கூட சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கும். ஒண்ணு. 2வது என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, முக்கியமா நான் சொல்ல வர செய்தி, உங்கள் வாதப்படியே மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு ஊழல்வாதி என்றே வைத்துக் கொள்வோம். வேலைக்கு காசு வாங்கினாரு அப்படின்னு ஒரு வாதத்திற்கு நாம் வைத்துக் கொண்டாலும், இப்போ 13 மாசமா அவரை வம்படியா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு உங்களால ஒரு வழக்க ட்ரையல் கூட நடத்த முடியல, நீதி விசாரணைக்கு கூட அதை கொண்டு வர முடியவில்லை என்றால் இதில் தோல்வியுற்றவர் யார்? உங்க வாதப்படி அவர் ஒரு ஊழல்வாதி, உண்மையிலேயே அவர் தவறு செய்திருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால், ஒரு 9-10 வருஷம் அவர் விவசாயத்தின் மூலமாக சேர்த்த பணமா அது 2 கோடி சில்லற பணம் இல்ல, அது அவர் முறை தவறி வாங்கினதுதான் அப்படின்னு வைத்துக் கொண்டாலும், உங்களால ஒரு ட்ரையலை நடத்த முடியல அப்படின்னு சிசோடியா வழக்கிலும் மற்ற முக்கியமான ஈடி வழக்குகள் பல வழக்குகளிலே நடந்ததை போலவே இங்கும் உங்களால ட்ரையல் நடத்த முடியல. இப்ப கேஜ்ரிவால் வழக்குல அதுதான், அதே விஷயம் தான். நீங்க இவருடைய வழக்குல எடுத்துக்கிட்டா கூட, சஞ்சய் ராவத்துடைய வழக்குல எடுத்துக்கிட்டா கூட இதே கதிதான். அப்ப கூட நீ உச்ச நீதிமன்றம் அப்ப அங்க லோக்கல் கீழ்கோர்ட்லயே கேட்டாங்க. அங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, the kind of pace you are showing at the time of arrest when it is compared to the trial, it is in snail's pace அப்படின்னா, நீங்க அரெஸ்ட் பண்ணும் போது காட்டுற வேகத்தை ட்ரையலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நத்தை வேகத்தை விட மோசமா இருக்குது அப்படின்னு நீதிமன்றம் கேட்டுச்சு. அப்ப இப்ப இது எல்லாத்திலையும் எழக்கூடிய கேள்வி, சஞ்சய் ராவத் வழக்காக இருந்தாலும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்காக இருந்தாலும் சரி, மணிஷ் சிசோடியா வழக்காக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு சத்யேந்திர ஜெயின் வழக்கு மட்டும் மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்ல கிடைச்சதா எடுத்துக்கலாம். மற்றபடி மற்ற எல்லா வழக்குகளிலுமே இந்த வழக்கு விசாரணையே செய்ய முடியாமல் இருக்கிறது. செந்தில் பாலாஜி வழக்கிலே அவருடைய வழக்குல சொன்னது மட்டும் ரொம்ப விசித்திரமான விஷயங்கள் என்னன்னா, 2000 பேர் இருக்கிறாங்க, அவங்க எப்படி விசாரிக்க முடியும்? அப்புறம் எது கைது பண்றீங்க? அப்போ ஒரு அமைச்சராக இருந்தவரை வம்படியா புடிச்சு அரெஸ்ட் பண்ணி இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில இன்னைக்கு கூட ஊடகங்கள் எப்படி சொல்லுது அப்படின்னா, வேலைக்காக பணம் வாங்கிய வழக்கு, பணம் வாங்கியதாக போடப்பட்ட வழக்கு தான் சொல்லணும். நியாயப்படி பார்த்தா வேலைக்காக பணம் வாங்கிய வழக்கு என்று எல்லோரையும் பேச வைத்து என்னமோ ஒரு பெரிய ஊழலுக்கு பின்புலத்திலே இருந்து செயல்பட்டார்கள் என்பதை போல எல்லாம் காட்டினீங்களே. 13 வருஷமா உங்களால நிரூபிக்க முடியல என்பதை தாண்டி இந்த வழக்கில் என்ன வழக்கு மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பில், இந்த பெயில்ல அப்படின்னு சொன்னா, நஜீபுடைய வழக்கை மேற்கோள் காட்டி நாங்க இவருக்கு பிணை வழங்குறோம் அப்படின்னு ஒனரஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு நாங்க பிணை வழங்குறோம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. அப்ப நஜீபுடைய வழக்குன்னா என்னது அப்படின்னா, கேரளாவிலே ஒரு வெட்டுக்குத்து ஒண்ணு நடக்குது. அந்த வெட்டுக்குத்து வழக்கிலே நஜீப் என்பவர் கைது செய்யப்பட்டு, என்ஐஏவால் கைது செய்யப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார். அப்ப 5 வருஷத்துக்கு மேல சிறையில் இருக்கக்கூடிய அவரை ட்ரையலே நடத்தாம வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி ஒரு கம்ப்ளீட் ஆகாம இருக்குது, 5 வருஷமா இவர் எப்படி நீங்க உள்ள வைப்பீங்கன்னு சொல்லி நீதிமன்றம் அவரை பிணையில விடுவிக்குது. அந்த வழக்கை அப்ப
ஒரு சாமானியராக யாரோ ஒரு யாருமே தெரியல, ஒரு கொலைக்கு சம்பந்தமான இந்த குற்றத்துக்கு சம்பந்தமானே தெரியல, அவரை கூட்டு வந்து எப்படி உள்ள வச்சீங்க, உங்களால நிரூபிக்கவும் முடியல, 5 வருஷமா உள்ள வச்சு 5 வருஷத்துல ஒரு ட்ரையலை நடத்தி முடிக்கலாம். ஆனா அப்படி நடத்தி முடிக்கல அப்படிங்கிறத காரணம் காட்டி நஜீபை பெயிலே விடுதலை செய்தது நீதிமன்றம். அப்படின்னா அது அந்த வழக்கை இந்த வழக்குல மேற்கோள் காட்டுகிற நீதிமன்றம்னா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சாமானியருக்கு என்ன வம்படியா இவங்க செய்வாங்களோ அதையே ஒரு அமைச்சராக இருந்தவருக்கு செய்துவிட்டு அவர் வெளியே வந்தா சாட்சியத்தை கலைச்சிருவாரு அப்படின்னு சொல்றதை விட ஒரு காமெடி இருக்க முடியுமா? ஒரு சாமானியருக்கு காட்டக்கூடிய வழக்கு, சாமானியருடைய வழக்கு மேற்கோளைத்தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கின் பெயிலுக்கு வந்து மேற்கோள் காட்டியிருக்கு. அவரை அந்த வழக்குல எப்படி அவருக்கு ட்ரையலே நடத்தாம நீங்க சிறையில வச்சதுக்காக பிணையை கொடுத்ததோ நீதிமன்றம், அதே போன்று இந்த வழக்கிலும் அவரை நாங்கள் விடுதலை செய்ய விரும்புகிறோம். அதே மாதிரி ஹைகோர்ட்ல மெரிட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் ஆனதை நிறைய பேர் பேசிக்கிறாங்க. நம்ம அதையும் இங்க கவனிக்கணும். என்னன்னா, நீதிமன்றம் பல நேரங்களிலே குவாஷுக்கு நீங்க போகும்போது வைக்கக்கூடிய சில பாயிண்ட எப்படி இது குவாஷுக்கு எடுத்துக்க முடியாது, இதை நீங்க ட்ரையல்ல பார்க்க வேண்டிய விஷயங்கள், அது நம்ம குவாஷ் ஜூரிஸ்டிக்ஷன்ல வராது என்று நீதிமன்றம் எப்படி சொல்கிறதோ அது போலத்தான் ட்ரையல்ல காட்டினா எந்த விதத்திலும் ஒப்பேறாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அந்த சீகேட் ஹெச்பியில இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் சம்பந்தப்பட்டது. அவங்க சொல்லக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கு ஒரு கம்பெனி, என்னுடைய நினைவு சரியா இருந்தா அது சீகேட், ஆனா உண்மையிலே ரெக்கவர் ஆனது ஹெச்பி அப்படின்னும் போது அதை மேற்கோள் காட்டி நீதிமன்றத்திலே வாதிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டுமே வேற வேறையா இருக்கு. சீசர் மகஜர்ல நீங்க ஹெச்பி சொல்லியிருக்கீங்க, ஆனா எடுத்தது என்னமோ நீங்க காட்டுறது என்னமோ சீகேட். அதற்கு பேர் கன்ஃபியூஸ் ஆகிறேன் நானு. சீகேட் ஹெச்பி, ஆனா அந்த ரெண்டுல ஒண்ணு அவங்க ஒரு பேர் சொல்றாங்க சீசர் மகஜர்ல, ஆனா கையில வச்சிருக்கிறது வேறையா இருக்கு. அப்படி கேட்டா அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹார்ட் டிஸ்க் அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. இது மாதிரியான அற்புதமான வாதங்கள் ட்ரெயின்ல வைக்க முடியும், ஈடியால் இதை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு ஈடிக்கும் தெரியும். அதே போல ஒரு ஃபோல்டருங்கிறாங்க, அந்த ஃபோல்டர் வேற, இது அப்படி ஒரு ஃபோல்டர் இங்க இடம்பெறல அப்படின்னு வைக்கிறாங்க. இதெல்லாம் ட்ரையல்ல வரும்பொழுது வாதமாக வைத்தால் ரொம்ப இலகுவாக அவருக்கு பிணை கிடைத்துவிடும், அல்லது இந்த வழக்கே ஈஸியா முடிஞ்சிடும் என்று தெரிந்ததனால் 1 வருடத்திற்கு மேலாக ஒரு அமைச்சரை அடைத்து வைத்து விட்டு அந்த அமைச்சர் பிணை கேட்டு வரும் பொழுது, அந்த அமைச்சராக இருந்தவர் பிணை கேட்டு வரும் பொழுது அவர் ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் ஆனவர், வெளியே வந்தா சாட்சியை கழிச்சிருவாருன்னு சொல்வதை விட ஒரு நகைமுரணான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்க முடியுமா? அப்ப பல்வேறு வழக்குகளில் இவர்களுடைய நோக்கம் என்ன? நான் என்னுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரை நான் ரொம்ப தெளிவா ஆரம்பத்திலே சொல்லிட்டு வர்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் பிரதிநிதிகள் செயல்படக்கூடாது என்பது பாரதிய ஜனதா, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் பிரதிநிதிகள் என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய, அதர் தன் பிஜேபி, நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் மஸ்ட் நாட் ஃபங்க்ஷன். இது அவர்களுடைய நாட் ஓன்லி பொலிட்டீஷியன்ஸ், த கவர்மெண்ட் ஆல்சோ மஸ்ட் நாட் ஃபங்க்ஷன். அரசு செயல்படக்கூடாது, அந்த அரசு இயந்திரம் செயல்படக்கூடாது, அதற்கு தொடர்ந்து நெருக்கடிகளை தொல்லைகளை கொடுத்துட்டு இருப்போம், அதுக்கான நிதியை ஒதுக்க மாட்டோம், அதுல ஆக்டிவா செயல்படக்கூடிய அமைச்சர்களை சிறையில் அடைப்போம், அந்த அரசையே கேள்விக்குறியாக்குவோம். இப்படி எல்லாம் ஒரு நிலைப்பாடை இவர்கள் வைத்திருக்கிறார் என்பதற்கு பெரிய உதாரணம் என்ன என்று சொன்னால், சிசோடியா வழக்கு வந்தபோது கூட அந்த வழக்கில் அவருக்கு பிணை உறுதி செய்யப்பட்டு விட்ட பின்னால் ஏஎஸ்ஜி ராஜு அவர்கள் போய் நீதிபதியிட்ட முறையிடுறாங்க. பிணையே ஆயிடுச்சு, அப்ப போய் முறையிடுறாங்க. நீங்க வேணா கெஜ்ரிவால் இன்டர்ம் பெயில் கேட்கும் போது ஒரு விஷயம் சொன்னார்ல, ஒரு இது போட்டீங்கல்ல, கண்டிஷன் போட்டீங்கல்ல, அவர் ஆபீஸ் போக கூடாதுன்னு, அதே மாதிரி இவருக்கும் போடுங்க. நம்ம யோசிக்கிறோம், எதுக்கு இப்படி ஒரு விசித்திரமான ஒரு கண்டிஷன் இவங்க கேட்கறாங்க அப்படின்னா, சிசோடியா என்பவர் அமைச்சராக செயல்படக்கூடாது. இன்னைக்கு கெஜ்ரிவால் அவர்கள் ஏன் ராஜினாமா பண்றாரு? கெஜ்ரிவால் வழக்குல நீங்க பாத்தீங்கன்னா, இடி வழக்குல நீங்க பிணை, சாதாரணமான ஒரு பிணை, அந்த பிணை விடுமைனா அதில் இரு நீதிபதிகள்ல ஒரு நீதிபதியுடைய கருத்து ரொம்ப தெளிவா இருக்கு. எனக்கு ஐ ஹாவ் மை ஓன் ரிசர்வேஷன்ஸ், எனக்கு இந்த விஷயத்துல, அதாவது ஒரு சிஎம் அவர் ஆபீஸுக்கு போகக்கூடாதுன்னு பெயில்ல தரக்கூடிய இந்த நிபந்தனைகள் சம்பந்தமாக எனக்கு கருத்து முரண் உண்டு என்பது போல நீதிபதி சொல்றாங்க. ஆனால் ஜுடிஷியல் டிசிப்ளின் காரணமா அதை நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்க விரும்பலங்கிற ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இது. ஜுடிஷியல் டிசிப்ளின் காரணமா நான் அதன் மீது நான் கருத்து சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிடுறேன். அப்ப இவையெல்லாம் எதை உணர்த்துகிறது? சிசோடியா மினிஸ்டர் ஆபீஸ் பெறக்கூடாது, கெஜ்ரிவால் சிஎம்ஆ செயல்பட்டு விடக்கூடாது, ராகுல் காந்திக்கு நேஷனல் கேஸ்ல இடி சம்மன் கொடுத்துடணும், இப்ப இதுல கடைசியாக இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலையாகி வந்துடக்கூடாது, அவரு ஒரு அமைச்சராக செயல்படக்கூடாது, இவைகள் எல்லாம் இடி என்கின்ற ஒரு தன் கையில ஒரு ரவுடிசம் போல வச்சுக்கிட்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதை செயல்பட்டு வருகிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. சஞ்சய் ராவுத் வழக்கில் நீதிமன்றம் சொன்னது போல
நீங்க அரஸ்ட் பண்ணும்போது காட்டுற வேகத்தை ட்ரையல்ல காட்ட மாட்டேங்கிறீங்க. ஏனென்றால் இவைகள் எல்லாம் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அவர்களை முடக்குவதற்கான ஒற்றை நோக்கத்தோடு புனையப்பட்ட வழக்குகள் என்பதில் மாற்று கருத்துல அதான் நான் சொல்ல வர்றேன். இப்ப திரும்ப நான் அகைன் என்னுடைய பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். நான் எதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவர் குற்றவாளிதான் ஒரு வாதத்திற்கு நானே ஏற்றுக்கொள்கிறேன், அவர் உண்மையிலே குற்றம் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு வாதத்துக்கு ஏற்றுக்கொண்டால், இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பிடித்து உங்களால் 13 மாதங்கள் ஆகியும் உங்களால் ஒரு குற்றவாளிதான் என்று நிரூபிக்க முடியவில்லை என்றால், அங்கு இடி தோற்கிறது. இடியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பினான்ஸ் மினிஸ்ட்ரி தோற்கிறது. பினான்ஸ் மினிஸ்ட்ரி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தோற்று போகிறார். இப்படி தோத்து போறதுக்கு எதுக்கு பெரிய வீம்பு பண்ணிட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்றீங்க? அப்ப உங்களால் அதை நிரூபிக்க 2000 பேர் எங்களால் விசாரிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு கைது செய்யும் போதே தெரியாதா 2000 பேர் இருக்கிறாங்கன்னு? அப்ப இவை என்ன? அப்ப கடைசியா என்ன? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இவை அனைத்துமே பாஜக அல்லாத மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எதுவாக இருந்தாலும் அது செயல்படக்கூடாது. இன்னைக்கு சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் பேஸ் ஸ்டேட்டுடைய ப்ராஜெக்ட், அது அவங்களே தான் பார்த்துக்கணும் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்த வரைக்கும் நம்மால் அதை தெளிவாக உணர முடியும். இவர்கள் எப்படி தான் கட்சி அல்லாத மற்ற கட்சி யாருமே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நல்லா புரியும். தப்பு கிடையாது. மக்கள் மனங்களை வெல்லுங்க, மக்கள் மன்றத்துல ஒரு நல்ல பேர் எடுங்க, இந்த தேசத்தை முன்னேற்றி அதனால மக்கள் கிட்ட ஒரு அசைக்க முடியாத நற்பெயரை வாங்குங்க. அப்படி நீங்க வந்தா அது போற்றுதலுக்குரியது. ஆனால் அதை விடுத்து விட்டு மக்களை மிரட்டுவதற்காக, ஏன்னா இதுக்கு முன்னால எஸ்கே மிஸ்ரா இடியுடைய சீஃபா இருக்கும் போதெல்லாம் உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு, மோடிஸ் ப்ளூ ஐட் பாய் எஸ்கே மிஸ்ராவை விட இந்தியாவில வேற திறமையான ஆபீசர்ஸே இல்லையா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இல்லீகல் எக்ஸம்ஷன்ஸ் அவருக்கு தரப்பட்டது. அவருக்காக சட்டங்களே அமெண்ட் பண்ணி கொண்டு வரப்பட்டது எல்லாம் நம்ம முற்காலங்கள்ல பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல இடியை பயன்படுத்தி நாங்களாம் இடி ஆபீசர் ரெய்டு வர போறோம் என்று சொல்லி லஞ்சம் வாங்கியவர்கள் எல்லாம் இன்றைக்கு பிடித்து தமிழ்நாடு அரசு தக்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரதையும் நம்மளால பார்க்க முடியும். எனவே ஒரு மிகப்பெரிய சட்டம், ஏன்னா இன்னைக்கு 13 மாசம் இப்ப எல்லாமே அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் தான். அப்போ 13 மாசத்துல நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த 13 மாசத்தை பறிகொடுத்த செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பிற்கு என்ன நியாயத்தை நீங்கள் தரப்போகிறீர்கள்? அவருடைய அடிப்படை உரிமையை நாங்க கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையை நாங்க என்ஷோர் பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றம் இன்னைக்கு பிழை தருது. சரி, ஏற்கிறேன், மதிக்கிறேன், ஏற்கிறேன். அப்ப அந்த அடிப்படை உரிமையை 13 மாசமா இவங்க பறிச்சுட்டாங்களே, அப்ப அதுக்கு என்ன? ஒரு வழக்கு விசாரணை நடத்த முடியல இவங்களால, அப்ப அதுக்கு என்ன? அப்ப ஈடி என்றைக்கு குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படுமோ, ஈடியை தன் வசப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பினான்ஸ் மினிஸ்டரியும் பிரைம் மினிஸ்டரும் என்னைக்கு இதற்கு பதில் சொல்வார்களோ அன்றைக்கு தான் இதற்கு விடிவு காலம் ஏற்படும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். எல்லாம் ஒரே மாதிரி உலகம் இருக்காது. உலகம் என்பது ஒரு சக்கரம் போல. நிச்சயமாக இன்றைக்கு அநீதி இழைத்தவர்கள் நாளைக்கு நீதியின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள். தன்னுடைய அரசியல் எதிரிகளை தன்னிடம் இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி பணிய வைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி சிறையில் அடைக்கும் அநாகரிகத்தை பாரதிய ஜனதா கட்சி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு நீதிமன்றத்தினுடைய பிணை சம்பந்தமான தீர்ப்புகளும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அதை பாரதிய ஜனதா கட்சி புரிந்து கொள்ளும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. மக்களுடைய தீர்ப்பு வெகு விரைவில் வர வேண்டும். அந்த வரக்கூடிய தீர்ப்பு என்பது ஜனநாயகத்தை பாதுகாக்கும் ஒரு தீர்ப்பாக வரக்கூடிய காலங்களிலாவது அமையும் என்று எதிர்பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்காக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.